எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். எனக்கு சட்னி பண்ற மாதிரி சட்னி ரெசிபிஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சட்னிஸை நம்மால சமைக்க முடியாத அன்னைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 2-3 நாள் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு கார சாரமான ஒரு புதினா சட்னி சாதத்துக்கு, ரோட்டிக்கு, டிஃபனுக்கு சர்வ் பண்ற மாதிரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். 3 நிமிஷம் ஆனதும் 5 பல்லு பூண்டு, 1 துண்டு நறுக்குன இஞ்சி, 4-5 சின்ன பீஸ் புளி, 5 சிவப்பு மிளகாய், 1/2 கப் நறுக்குன தேங்காய் சேர்த்து 3 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை, 2 கட் அளவுக்கு கிளீன் பண்ண புதினா இலை சேர்த்து வதக்குங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பருப்பு கருகிடாம வதக்குங்க. புதினா கொஞ்சம் வதங்கினதும், கொஞ்சம் வத்தி வந்ததும் இன்னும் கொஞ்சம் புதினா சேர்க்குறேன். பேன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்க, இலை நல்லா வதங்கினதும் எப்படி வத்தி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்டோவை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. தண்ணி ஒரேடியாக ஊற்றிடாம தேவைப்படும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. அப்போ தான் சட்னி நல்லா இருக்கும். ஜாரில் சைடில் ஒட்டி இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்பவும் கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்பவும் ஸ்மூத்தாக இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 சிவப்பு மிளகாய் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேருங்க. இதை அப்படியே எடுத்து அரைச்ச சட்னி மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சுவையான புதினா சட்னி தயார். இந்த சட்னி சாதம், ரொட்டி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த சட்னியை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சமைக்க டைம் இல்லாதப்போ இந்த சட்னியை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டிஃபனுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஹெல்த்தியான இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுவையான புதினா சட்னியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.